இந்தியா இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் பீஸ் அண்ட் செகுலரிசம். எவனாவது வம்பிழுத்தா கூட நம்ம சண்டைக்கு போக மாட்டோம். பட் ரீசெண்டாக பகல்காமில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல 26 பேர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அதிலும் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்தியா தன்னோட மௌனத்தை கலைச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற பேரில் S-400 ஏர் டிஃபென்ஸை வச்சு பாகிஸ்தான் மிசைல்ஸையும் பாகிஸ்தான் ஆர்மியும் செதறடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தானோட போடப்பட்ட இந்த சிந்து வாட்டர் ட்ரீட்டி ஒப்பந்தத்தையும் தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. இது பாகிஸ்தானிய பாதி பாலைவனமாக மாற்றக்கூடிய அபாயம் கண்டிப்பாக உண்டு. இந்தியாவோட சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட 2 விதமான மனநிலை இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அதாவது ஹாப்பி தீபாவளி நண்பான்னு எல்லாரும் இன்ஸ்டாகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் இந்தியா அட்டாக் பண்ண ஸ்டேட்டஸாக வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களும் பாவம் தானே, டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க மேலே கருணைப்பட்டு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே சரியான மனநிலை தான். போர் என்னமோ இரு நாட்டுகளுக்கு இடையே நடந்தாலும் பாதிக்கப்படுறது என்னவோ அந்த நாட்டோட மக்கள்கள் தான். காஷ்மீர் மாதிரி மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலத்தில் இந்த மாதிரி சுற்றுலா பயணிகளுக்கு முக்கியமாக ஃபாரினர்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லைன்னா உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவோட மதிப்பும் குறையும், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பும் குறையும். ஸோ முக்கியமாக அதை தக்க வச்சுக்கவும் இனிமேல் பாகிஸ்தான் தேவையில்லாமல் இந்தியாவை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த பதில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சந்திராயன், மங்கள்யான் ஒவ்வொரு நாடுகளும் நிலாவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ராக்கெட் அனுப்புறதுக்கான முக்கியமான காரணம் உலக நாடுகள் மத்தியில் தன்னோட பெருமையும் பணபலத்தையும் காட்டுறதுக்காக மட்டும்தானே தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது. ஒருவேளை இந்த டெரர் அட்டாக்கு அப்புறமும் இந்தியா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் பொறுமையே பெருமைன்னு இருந்திருந்தால் அது இந்தியாவுக்கு தான் டிராபேக்காக முடிஞ்சிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கடந்த 2001ஆம் ஆண்டு டெல்லி பார்லிமெண்ட்டில் ஒரு 4 தீவிரவாதிங்க புகுந்து ஒரு 12 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. இவ்வளோ பாதுகாப்பு உள்ள டெல்லி பார்லிமெண்ட்லேயே 12 பேரை அவனால் சுட்டுக்கொள்ள முடியுதுன்னா, ஒரு ட்வின் டவரை ஒசாமா பின்லாடன் மாதிரி ஒருத்தன் அட்டாக் பண்ணி அதை தவிர்க்க முடியுதுன்னா அவனால் என்ன வேணாம் பண்ண முடியும். ஏன் நாளைக்கு சென்னையில் கூட ஒரு குண்டு விழ நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, போர்னு வரும்போது 2 சைட்லேயும் சேதங்களும் உயிரிழப்புகளும் நிறையவே இருக்குது. வேறு வழியில் போர்னு வரும்போது இந்தியா தன் பிள்ளைகளான மக்களை பார்த்து தான் ஆகணும், ஆதரவு கரம் நீட்டி தான் ஆகணும். இதுக்கு மேலேயும் சும்மா கரவனை சொரிஞ்சு விட்டா பிரச்சனை பாகிஸ்தானுக்கு தான். ஸோ கூடிய விரைவில் இந்த போரெல்லாம் முடிஞ்சு அமைதி திரும்பணும்னு நம்ம இறைவனை வேண்டிப்போம். நன்றி, வணக்கம்.